வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் எவ்வளோ பெரிய ஃபைலாக இருந்தாலும் அந்த கிளாரிட்டி கம்மியாகாமல் சென்ட் பண்ணுறது எப்படிங்கிறது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் கிராக்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அப்டேட்ஸ் உடனுக்குடன் கிடச்சிரும். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் பெரிய ஃபைலை சென்ட் பண்ணணுன்னா ஜிமெயிலில் சென்ட் பண்ணலாம்னு நினைப்பீங்க. ஆனால் ஜிமெயிலையும் 20 MB மேலே சென்ட் பண்ண முடியாது. அதே போல் நீங்கள் வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிளாரிட்டி கம்மியாகும். ஆனால் கிளாரிட்டி கம்மியாகாமல் எவ்வளோ பெரிய ஃபைல்னாலும் நம்ம க்ரோம் வழியாக சென்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு க்ரோம் ஓப்பன் பண்ணி send.firefox.com இதை சர்ச் பண்ணுங்கள். அதில் ஃபஸ்ட் லிங்க் ஃபயர்ஃபாக்ஸ் சென்டை கிளிக் பண்ணுங்கள். சென்டை கிளிக் பண்ணதும் இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் இருக்கும். அதில் நீங்கள் என்ன ஃபைலை அவங்களுக்கு சென்ட் பண்ண நினைக்கிறீங்களோ அதை செலக்ட் பண்ணி அப்லோட் பண்ணுங்கள். அப்லோட் ஆகிடுச்சு. இப்போ அப்லோட் ஆனதும் இதில் ஒரு லிங்க் இருக்கும். இந்த லிங்க்கை நீங்கள் காப்பி பண்ணி அவங்களுக்கு சென்ட் பண்ணிங்கன்னா அவங்க அந்த லிங்க்குள்ளே போய் அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது ஒரு டவுன்லோட் இல்லை 2 டவுன்லோட் அப் டு 20 டவுன்லோட் வரை நீங்கள் கொடுத்துக்கலாம். இந்த ஃபைலுக்கு நீங்கள் ஒரு பாஸ்வேர்டு கூட வச்சுக்கலாம். ஃபைலை தப்பாக சென்ட் பண்ணிங்கன்னா டெலிட் கூட பண்ணிக்கலாம். இங்கே லிங்க்கு காப்பி பண்ணியாச்சு. அந்த லிங்க்கை மட்டும் அவங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். சென்ட் ஆகிடுச்சு. சென்ட் ஆனதும் அதை ஓப்பன் பண்ணுறேன். அதை ஓப்பன் பண்ணது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். அந்த இமேஜோட நேம் அதோட சைஸ் இருக்கும். டவுன்லோட் பண்ணால் ஒரு வாட்டி டவுன்லோட் பண்ணால் டவுன்லோட் ஆயிரும். அதே இது அந்த லிங்க்குள்ளே மறுபடியும் நீங்கள் போனீங்கன்னா அந்த லிங்க் எக்ஸ்பைரி ஆயிரும். ஏன்னா நான் ஒரு டவுன்லோட் கொடுத்துருந்தவங்க லிங்க் எக்ஸ்பைரி ஆயிரும். இதில் இங்கே இமேஜஸ் மட்டும் இல்லாமல் வீடியோஸ், டாக்குமெண்ட்ஸ், அதோட அப்ளிகேஷனும் சென்ட் பண்ணிக்கலாம். இதில் கிளாரிட்டி எதுவுமே லெஸ் ஆகாது.